இப்போ நம்ம 6வது கணக்கு பார்ப்போம். ஏற்கனவே நம்ம 5 கணக்கு பார்த்துட்டோம். இன்றைக்கு இப்போ 6வது கணக்கு பார்ப்போம். ஓகேவா? சரி. இப்போ இது வந்து டைப் 2. அதாவது நம்ம இதுக்கு முதல் பார்த்தாலும் ஒரு விதமான டைப். இது வந்து வேறு மாதிரியான ஒரு டைப் கேள்வி. ஒரு 4 கேள்வி பார்ப்போம் இன்றைக்கு. சரியா? சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கேள்வியை பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க? 54 km/h வேகமானது கீழ்கண்டவற்றில் எதற்கு சமம்? இதானே கேள்வி. அதாவது இதுல இப்போ என்ன தந்திருக்காங்கன்னு சொன்னா 54 km/h தந்திருக்காங்க. அதை நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. அப்ப இவங்க ஆன்சர் மீட்டர்/செகண்ட்ல தந்திருக்காங்க. இப்ப இதுல 54 km/h இப்படி வந்து கொடுத்தா இது வந்து ஒரு தொலைவை குறிக்காது, இது வந்து ஸ்பீடை குறிக்கும். என்னத்தை குறிக்கும்? ஸ்பீடை தான் குறிக்குமே தவிர தொலைவை குறிக்காது. சரியா? அடுத்தது வந்து அடுத்த விஷயம். இப்ப கேள்வி km/h மீட்டர்/செகண்டுக்கு மாத்தோம். ஏன்? உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஏற்கனவே இந்த கணக்கில் சொல்லியிருக்கேன். யூனிட் வந்து எப்போவுமே சேமா இருக்கணும். இப்போ அங்கே கிலோமீட்டர்ல இருக்கு, ஆன்சர் மீட்டர்/செகண்ட்ல இருக்கு. அப்போ கிலோமீட்டர்லையும் மீட்டர்/செகண்ட்ல வச்சு நம்ம ஆன்சர் கொஸ்டின் செய்ய முடியாது. எனிவே நம்ம அதை வந்து யூனிட்டை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு சேம் பண்ணணும். சேம் பண்ணணும்னா இந்த ஏற்கனவே நம்ம பார்த்த டைப்புக்கு வேற மாதிரி நம்ம சேம் பண்ணணும். பட் இதுக்கு நம்ம எப்படி சேம் பண்ணணும்னு சொன்னா இதே இது வித்தியாசம் சொன்னா பாருங்க, கிலோமீட்டரோட சேர்ந்து per வந்த வடிவால் விளங்குதா? வந்தால் அதே மாதிரி இந்த மீட்டர்/செகண்டும் சேர்ந்து வந்த வடிவா இந்த கணக்கை வந்து நம்ம எப்படி செய்யணும்னா 18x5 போட்டு செய்யறோம். நம்ம ஞாபகம் இருக்கா? 5x18 18x5 அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சம்டைம் தெரியாமல் இருந்தா இப்போ நான் அது எப்படி இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நான் அந்த எப்படி அந்த 18x வந்ததுன்னு சொல்லி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன நான் இப்போ உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தர விஷயத்தை நான் ஒழுங்காக சொல்ல தனிவன் அதுக்காகத்தான் சொல்கிறேன். இப்போ இந்த ஒரு ஃபர்ஸ்ட் கணக்கு தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளேஷன் பண்ணுறேன். இனி வர கணக்கில் நான் பண்ண மாட்டேன். குயிக்காக கணக்கையும் செஞ்சுட்டு போவேன். சரியா? கூட கழிச்சாலும் உங்களுக்கு போரிங்காக இருக்கும். பட் நான் இது எப்படி செய்யணும்? விளக்கம் சொல்லாமல் சும்மா கணக்கு வழி செஞ்சாலும் உங்களுக்கு விளங்காது. இப்போ விளக்கத்தை சொல்லி செஞ்சால் உங்களுக்கு இதே மாதிரி வேறு கணக்கு வரக்குள்ள நீங்கள் அப்படி செய்யலாம். சரியா? நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் கணக்கு தருவேன். சரியா? ஓகே. இப்போ பாருங்க, அந்த 18x5 அதாவது 5x18 என்றது எப்படி வந்தது என்றதை ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சம் பார்ப்போம். சரியா? பார்த்துட்டு சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு கிலோமீட்டர், இந்த கிலோமீட்டர்ன்றது தனி உண்டு. இந்த கிலோ இல்லை எத்தனை 1000 மீட்டர் என்று வரும். ஏன் 1000 ஒரு கிலோ வந்தா எத்தனை வரும்? 1000 கிராம் ஒரு கிலோ அப்படித்தானே வரும். அப்ப 1000 மீட்டர் என்று எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ கிலோன்றது 1000-ஐ குறிக்குது. 1000 இந்த மீட்டரை போட்டுக்கொள்ளுங்க பக்கத்துல. விளங்கிட்டா? அடுத்து மீட்டர்/செகண்டுக்கு பார்க்கணும். மீட்டர்/செகண்ட் உங்களுக்கு தெரியும் 1 hour என்று சொன்னா 60 நிமிடம். தெரியுது? அப்போ ஒரு வினாடி என்று சொன்னா வினாடி என்று கேட்கக்குள்ள நீங்க என்ன சொன்னா 60 2 தரம் பெருக்கணும். அதுதான் ஒரு வினாடியா இருக்கும். இப்போ நீங்கள் இந்த 60 2 தரம் பெருக்குனா என்ன வரப்போகுது? 3600 வரும். உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் சொல்கிறேன். சரியா? இப்படித்தான்ன்றது இல்லை, உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். சரியா? விளங்கிக்கொள்ளுங்க. ஃபார்முலா கீமுலா அப்படி இப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலை. இப்படித்தான் முறை தான் இப்படித்தான் செஞ்சுட்டு போகணும்னு நான் சொல்லலை. உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ்ட் ஆகணும், உங்களுக்கு விளங்கணுன்றதுக்காக தான் இப்படி விளங்கப்படுத்துறேன். ஓகே? சரியா? 60 தரம் 3500 விளங்கிட்டா உங்களுக்கு? அதுக்கு ரைட். இப்போ உங்களுக்கு மீட்டர் தெரியும். இப்போ 1000 மீட்டர். இப்போ வினாடி என்றா என்ன? 3600. சரியா? அது வந்து என்ன? செகண்ட். ரெண்டு வெப்பமே விளங்கிட்டானே? ரைட். இப்போ என்ன கேள்வி என்று சொன்னா இப்படி இருக்கும். இப்போ சில நேரம், சரியா, இதை சில நேரம் வந்து இப்போ நீங்கள் இதை வந்து இந்த ரெண்டையும் வெட்டுங்க. வீட்டில் சைவரை சேர் போயிருந்தானே போனால் பிரிஞ்சு 36,000 ரூபாய்க்குன்னு 10,000 5. அப்போ என்ன? 5x18. இதான் அந்த 5x18. இந்த 5x18 போட்டுத்தான் நம்ம மீட்டர்/செகண்ட் km/h இல்லை km/h மீட்டர்/செகண்டுக்கோ நம்ம மாத்துறது. இல்லைங்கிட்ட அதுக்குத்தான் இந்த இதை வச்சிருக்காங்க. சரியா? இப்போ 18x5 எப்படி வந்தாலும் விளங்கிட்டு தானே? இப்போ இந்த 5x18 வந்து சம்டைம் உங்கள்கிட்ட வந்து km/h தந்துட்டு மீட்டர்/செகண்டா மாத்துங்கன்னு கேட்கலாம். இல்லாட்டி மீட்டர்/செகண்டை வந்துட்டு km/h மாத்துங்கன்னு கேட்கலாம். எது வேணாலும் கேட்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் இப்போ பெரிய இலக்கத்துல இருந்து சிறிய இலக்கத்துக்கு மாத்துச்சுன்னா, பெரிய இலக்கம் என்ன? இந்த கிலோமீட்டர்ல இருந்து km/h மீட்டர்/செகண்டுக்கு மாத்த சொன்னா
மீட்டர் per செகண்டா சின்ன, அப்போ மாற்ற சொன்னால் 5/18 வரும். அதை விளங்கிக்கோங்க. விளங்கிட்டா? இதே இது வந்து மீட்டர் per செகண்டை தந்து கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு மாற்ற சொன்னால் 18/5 வரும். இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. இதை நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னு சொன்னால் கணக்கு ஃபுல்லாக ராங்காக போயிடும். ஓகே, இதை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்றதுக்காக நான் ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ மீட்டர் per செகண்ட்லேருந்து கிலோமீட்டர் பெர் ஹவர்னு சொன்னால் கிலோமீட்டர் பெர் ஹவர்னா பெருசி. அப்போ பெருசியை கேட்காங்கன்னு சொன்னால் பெரிய தானத்தை மேலே போடுங்க. பெரிய தானம் என்னது? 18 மேலே போட்டு 5 கீழே போடுங்க. இதே இது மட்டும் மீட்டர்னு சொல்லக்குள்ள மீட்டர் per செகண்ட் உங்களுக்கு சின்ன ரெண்டு தெரியும், அது தெரியும் தானே. அப்போ சின்ன ரெண்டு கூட டக்குன்னு இந்த 5 மேலே போட்டு 18 கீழே போடுங்க. அப்போ அது மீட்டர் per செகண்ட். அப்போ இந்த இது நான் வச்சு கொண்டீங்கன்னு சொன்னால் கணக்கு ஈஸியாக செஞ்சுட்டு போயிடலாம். இதை மாற்றி மட்டும் போற்றக்கூடாது. சரிதானே? விளங்கிட்டா? இப்போ விளங்கிட்டா இந்த 5/18 இப்படி வந்தேன்னு சொல்லி இப்போ கிளியர் தானே? ஓகே, விளங்காட்டி நீங்கள் என்கிட்ட கேளுங்க. ஓகே, சரி. இப்போ கணக்கு பார்ப்போம். இப்போ கணக்கு பார்ப்போமா? ரைட். இப்போ என்ன கணக்கு? இந்த 54 கிலோமீட்டர்ன்றது இது என்ன கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க? மீட்டர் per செகண்ட் தான் நம்ம மாற்றினா ஆன்சர் வரும். சாரி, ஓகே. அப்போ என்ன செய்யணும்? சின்ன தானம் தானே மேலே வரும். கேட்டது மீட்டர் per செகண்ட் தானே, அப்போ சின்ன தான் வரும். 5/18 ரெண்டு பேர் ரைட்டா? ரைட். இப்போ இந்த 18 அரைவாசியத்தின 9, 54 அரைவாசியத்தின 27. ரைட். இப்போ மூன்றாம் வாய்ப்பாடு 3 9 3 9 27. ரைட். இந்த 3 9 பட்டினா 3 9 3 வரும். அப்போ இந்த 5 3 இருக்கிற எத்தனை வரும்? 15 மீட்டர் per செகண்ட். ஃபினிஷ்ட். விளங்கிட்டா? விளங்கிட்டா இல்லையா? விளங்கிட்டு தானே? இன்னொருக்கா சொல்லி காட்டுவா? ரைட். இப்போ இன்னொருக்கா சொல்லி காட்டுறேன் பாருங்க. 54 தர 5/18 18ல் அரைவாசி 9, இதில் அரைவாசி எத்தனை? 27. மூன்றாம் வாய்ப்பாடில் 3 9 3 முறை 27 9 முறை. மூன்றாம் வாய்ப்பாடில் 9 வெட்டினா 3 9 3 முறை. அப்போ இந்த 5 3 பேருக்குன்னா இந்த 5 பேருக்கு தானே வேணும். 5 3 பேருக்குன்னா 15. 15ன்னு சொன்னால் விட எத்தனை வரும்? 15 மீட்டர் per செகண்ட் ரெண்டு வரும். ரைட். விட இருக்கான்னு வேறுங்க 15 மீட்டர் per செகண்ட். ரெண்டாவது விட இருக்கு. சரியா? 15 மீட்டர் per செகண்ட். ரைட். ரைட்டா? இதுதான் சிம்பிள் மீட்டர். இப்போ இவ்வளவு தான் வேலை, பட் நான் உங்களுக்கு விளங்கணும் மட்டுக்காக தான் இவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போமா? சரி, அடுத்த கணக்கு பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த கணக்கில் என்ன கேட்காங்க? 36 கிலோமீட்டர் பெர் ஹவர் வேகமானது கீழ்கண்டவர்கள் எதுக்கு செஞ்சு நம்ம ஏற்கனவே செஞ்ச மாதிரி தானே. இப்போ உங்களுக்கு எல்லாம் விளக்கம் வந்து இதில் இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இதுலேயும் கிலோமீட்டர் பெர் ஹவரை தந்துட்டு இதுலேயும் கிலோமீட்டர் பெர் ஹவரை தந்துட்டு இதை நம்ம மீட்டர் per செகண்டுக்கு மாற்றணும். இதுதான் கணக்கு. சரியா? ரைட். இப்போ உடனே நம்ம மாற்றுவோம். எனக்கு எல்லாம் விளங்கிட்டு தானே. இப்போ 36 இப்போ மீட்டர் per செகண்டுக்கு மாற்ற சொன்னவங்க நல்லா தெரியும். 5 மேலே வரும், 18 கீழே வரும். சரிதானே? அது தெரியும் தானே? ரைட். இப்போ இதை பிரிக்கணும். பிரிக்கலாம். அந்த வெட்டில் அந்த எங்கே இருந்து 18ல் அரைவாசி 9, 36ல் அரைவாசி 18. 9ல் 18 எத்தனை முறை? 2 முறை. இப்போ இந்த 2 5 பேருக்கு எத்தனை வரும்? 2 5 எத்தனை? 10. விளங்கிதான்? விட என்ன? 10 மீட்டர் per செகண்ட். விளங்கிட்டு தானே? ரைட். இப்போ அடுத்த கணக்கு பார்ப்போம். ரைட். இப்போ இந்த கணக்கு கொஞ்சம் பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க? இந்த 8வது கணக்கில் வினாடிக்கு 25 மீட்டர் வேகமானது கீழ்கண்டவற்றில் எதுக்கு சமம்? வினாடிக்கு என்று சொன்னால் ஒரு வினாடிக்கு என்றுதான் வேறு. சரியா? ஒரு வினாடிக்கு 25 மீட்டர்ண்டா மீட்டர் per செகண்டை தான் அது குறிக்கும். இப்படி தந்தா குழம்பிடக்கூடாது. மீட்டர்ன்னு கேட்டாலும் மீட்டர் per செகண்டை தான் அது குறிக்கும். சரியா? இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஆன்சரில் என்னத்தில் வந்திருக்கு? கிலோமீட்டர் பெர் ஹவரில் வந்திருக்கு. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்? மீட்டர் per செகண்டை கிலோமீட்டர் பெர் ஹவராக மாற்றணும். அதாவது சிறிய தானத்திலிருந்து பெரிய தானத்திற்கு மாற்ற வேண்டும். சரிதானே? விளங்கித்தானே? இப்போ சிறிய தானத்திலிருந்து பெரிய தானத்துக்கு மாத்திரம் என்ன செய்யணும்? சிறிய தானத்திலிருந்து பெரிய தானத்துக்கு மாத்திரம் சொன்னா பார்ப்போம். கொஞ்சம் போறீங்களா? இப்போ சிறிய தானத்திலிருந்து பெரிய தானத்துக்கு மாற்றணும். இப்போ சிறிய தானத்திலிருந்து பெரிய தானத்துக்கு மாத்திரண்டா இப்போ கணக்கை பார்ப்போம். சரியா? இப்போ பார்ப்போம்.
இப்போ என்ன சொல்லியிருக்காங்க 90 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 80 60 கிலோமீட்டர் ஆன்சர். இப்போ 25 மீட்டர் per செகண்ட், அதாவது மீட்டர் per செகண்ட் தான். இப்படி அவங்க தந்தா அதை நீங்கள் மீட்டர் per செகண்ட் தான் எழுதுவோம். சரியா? அதை நீங்கள் அப்படி தந்தால் நீங்கள் அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், குழம்பிடக்கூடாது. இப்போ இந்த 25 போடணும். 25 தர மேலுக்கு என்ன வரும் 18, கீழுக்கு என்ன வரும் 5. ஏன் இந்த 18 மேலே வந்து 5 கீழே வந்து விளங்கிட்டு தானே? ரைட், 5 அமைப்பில் வெட்டலாம். 5 25. இப்போ 18 தர 5 எத்தனை? 90. ஆன்சர் சரி. சரிட்டா? ரைட், இப்போ அடுத்த கணக்கு சரியா? இப்போ கடைசி கணக்கு பார்ப்போம். இப்போ இந்த கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கார் மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்கிறது. ஒரு வினாடிக்கு அது கிடக்கும் தூரம் என்ன? இதுவும் கிட்டத்தட்ட அப்படித்தான். என்ன, ஒரு கார் வந்து மணிக்குன்னு சொன்னால் 1 ஹவருக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லுதா. வேகத்தில் என்று சொன்னால் இந்த கிலோமீட்டர் தந்தாலும் இதை வந்து நீங்கள் 180 கிலோமீட்டர் பெர் ஹவர் என்று தான் எடுக்க வேண்டும். சரியா? அப்படித்தான் இதை நீங்கள் போடணும். சரியா? அதே இதை வந்து கொஞ்சம் மீட்டர் வந்துருக்கு, இதை மீட்டர் per செகண்ட் தான் நீங்கள் எடுக்கணும். சரியா? விளங்கிட்டா? மணிக்குன்னு தந்திருக்காங்க. மணிக்கு என்று தந்த வடிவம் நமக்கு அவர்ஸ் தரல. இத்தனை மணி அதெல்லாம் போது இத்தனை மணி தரல. மணிக்கு என்று தந்தா அது நம்ம கிலோமீட்டர் பெர் ஹவராக தான் நம்ம அதை கணக்கில் கொள்ளணும். அதை ஞாபகம் மறந்துக்கூடாது. இப்படி வந்து நீங்கள் அப்படி தான் போடணும், குழம்பிடக்கூடாது. சரியா? சரி, இப்போ இவங்க மணியை தந்துட்டு வினாடியில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ 180 கிலோமீட்டர் தந்துட்டு இவங்க மீட்டர் per செகண்டே கேட்டிருக்காங்க. இது விளங்கி தானே உங்களுக்கு? விளக்கம் அதுதான். இப்படி குழப்புற மாதிரி தான் கணக்கு இருக்கும். ஆனால் கணக்கை பார்த்து நம்ம குழம்பக்கூடாது. சரி, இப்போ 180 தர 5 18 வரும். 18 180 எத்தனை முறை? 10 முறை. அப்போ 15 50. என்ன ஆன்சர் வந்துட்டா? விளங்கிட்டா? ரைட், இப்படித்தான் நம்ம எல்லா கணக்குமே செய்ய போகிறோம். செஞ்சோம். சரியா? இப்போ உங்களுக்கு இன்னும் வித்தியாசமான இன்னும் ஒரு டைப் நம்ம ஏற்கனவே அது ஒரு டைப். இது டைப் 2. டைப் 3 ஆன கணக்கு இருக்குது, டைப் 4 இருக்குது. நான் எல்லாம் அடுத்த கிளாஸில் நாளைக்கு அடுத்த கிளாஸில் உங்களுக்கு மிச்சத்தெல்லாம் விளங்கும். நாளைக்கு கிளாஸ் இன்றைக்கு இது ஓகே, நாளைக்கு உங்களுக்கு அடுத்த கிளாஸில் போடுவேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸசைஸ் தருவேன். அதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த கணக்கில் கொஞ்சம் எழுதி நீங்கள் ஒருக்கா செஞ்சு பாருங்கள். சும்மா வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு விடாமல் உங்களுக்கு ஃப்ரீ டைம் செஞ்சு நீங்கள் எழுதி செய்யத்தான் கொஞ்சம் உங்களுக்கு பழக்கம் வரும். இப்போ எக்ஸாம்ஸ்லாம் வந்து கொண்டிருக்கு. கொஞ்சம் கூட பிளவுற கணக்கு தான் கொஞ்சம் கஷ்டமான செக்ஷனில் எடுத்துதான் கொஞ்சம் கூட உங்களுக்கு விளங்கப்படுத்த பார்க்குறேன். சரியா? சில இதுகள் உங்களுக்கு இப்போ 18 செக்ஷனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். பட் இப்போ அதுக்கிடையில் எக்ஸாம்களும் வந்துருந்தானே, அதுக்கிடையில் 7 மணி நேரம் முடிப்போம். அப்படி முடிக்கலான்னு சொன்னால் கொஞ்சம் முக்கியமான சில பேர் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஆனால் 18 நான் உங்களுக்கு படிப்பிப்பேன். இடையில விட்டுட்டுலாம் போக மாட்டேன். சரியா? சரி, ஓகே. டே கிளாஸ் போட்டிருக்கேன். ஒரே நாள் உங்களுக்கு நிறையப்பட்டாலும் உங்களுக்கும் போரிங்காக இருக்குமே, பார்க்கணும், செய்யணும், எழுதணும், சோகணும். ஏன்னா அதுக்காக தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். சரியா? இதில் ஒரே இடத்துல 10 கணக்கு போகிறவங்களுக்கு அதை நேற்று 5 இன்றைக்கு 5 போட்டிருக்கேன். சரியா? சரி, போன கிளாஸில் 5 இது விளங்கி தான். இப்போ அடுத்த மெதட்டான கணக்கு உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸ் நாளைய கிளாஸில் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, பாய், குட் நைட்.